வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் சீன முதலீடுகளை துரிதப்படுத்த கூட்டம் ஒன்று நடத்தப்படும். பிரதமர் அதற்கு தலைமை ஏற்பார். எழுபதுகளில் நாட்டை உலுக்கிய சபா வான் விபத்து. உறுதி அறிக்கை அடுத்த வாரத்தில் பொதுவில் வெளியிடப்படும். மலேசியாவில் சீன நிறுவனங்களின் முதலீடுகளை துரிதப்படுத்தும் கூட்டம் ஒன்றுக்கு பிரதமர் தலைமை ஏற்க உள்ளார். அந்த முதலீடுகள் உடனடியாகவும் அதே வேளையில் ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ளப்படுவதை அந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதி செய்ய முடியும் என டத்தோஸ்ரீ அன்வார் நம்புகிறார். தமது தலைமையில் இன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அதன் தொடர்பில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார். மலேசியாவில் சீனாவின் பெருநிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வந்திருப்பதை பிரதமர் சுட்டினார். அந்த பொருளாதார வல்லரசிடமிருந்து அதிக முதலீடுகளை பெறவிருக்கும் மாநில அரசாங்கங்களுடன் கலந்துரையாடப்படும். சீனாவின் ஜிஜியாங் கீலி ஹோல்டிங் குரூப், கீலி குழாமும் ரோங்ஷெங் பெட்ரோகெமிக்கல் பெட்ரோல் ரசாயன நிறுவனமும் அடுத்த மாதத்தில் நாட்டில் அவற்றின் முதலீட்டு திட்டங்களை தொடங்கவிருக்கின்றன. கீலி குழாமின் முதலீட்டு திட்டம் பஹாங்கிலும் தஞ்சோங் மலேமிலும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. ரோங்ஷெங் அதன் முதலீட்டு திட்டத்திற்காக ஜொஹூரில் உள்ள பெங்கராங்கையும் திரங்கானுவையும் அடையாளம் கண்டுள்ளது. இவ்வேளையில் 1976 ஜூன் 6ஆம் நாள் சபா ஏருக்கு சொந்தமான விமானம் செம்புலான் நீர்ப்பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் சபா முன்னாள் முதலமைச்சர் துன் ஃபுவாட் ஸ்டீஃபன்ஸும் அவருடன் சென்றவர்களும் மரணமுற்றது தொடர்பிலான முழு புலனாய்வு அறிக்கையில் ரகசியம் காக்கப்படாது. அடுத்த வாரம் அது பொதுவில் அறிவிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். ஜூன் 6இல் நிகழ்ந்ததால் 66 என அந்த சம்பவம் அறியப்படுகிறது. அரசும் போக்குவரத்து அமைச்சும் அதிகாரப்பூர்வ அறிக்கையின் வாயிலாக அந்த அறிவிப்பை செய்யும். ஒருமைப்பாட்டு அரசு கடைபிடிக்கும் வெளிப்படையான அதே வேளையில் நேர்மையான கொள்கைக்கு ஏற்ப அந்த அறிக்கை பொதுவில் வெளியிடப்படவிருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். 3.05 விழுக்காடு கடந்த ஆண்டுக்கான SSPN தேசிய கல்வி சேமிப்பு திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட லாப ஈவுத்தொகை. அது 26,61,70,000 ரிங்கிட்டை அந்த லாப ஈவு உட்படுத்தியிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் சொன்னார். அதனால் SSPNல் சேமிப்பை கொண்டிருக்கும் 57,30,000 பேர் பயனுறுவர் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட 3 விழுக்காடு லாப ஈவு தொகையுடன் ஒப்பிடுகையில் இது கூடுதலாகும். உள்நாட்டு சந்தையில் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதற்கு இருவிலை முறையை செயல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்கிறது. அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தொழில்துறையினருடன் கலந்துரையாடப்படுவதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் செனட்டர் ஃபுசியா சாலே கூறினார். பேச்சுவார்த்தைக்கு பின்னரே நகோல் எனப்படும் தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்றத்திடம் இந்த முன்னெடுப்பு பரிந்துரைக்கப்படும். நாட்டின் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் 6 விழுக்காடு மட்டுமே உள்நாட்டு தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேற்பட்டவை ஏற்றுமதி செய்யப்படுவதால் இத்தகைய பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. ஏற்றுமதி எண்ணெய்க்கான விலையும் உள்நாட்டு சந்தையில் விற்கப்படும் விலையும் வேறுபடுவதால் ஏற்றுமதிக்கான எண்ணெய் விலையை உள்நாட்டில் அமல்படுத்த இயலாது. தமது அமைச்சுக்கான 2023 விநியோக சட்ட வரைவு மீதான வாத தொகுப்பை நிறைவு செய்த போது ஃபுசியா இதனை வலியுறுத்தினார். எண்ணெய் விலை குறித்து சம்பந்தப்பட்ட தொழில்துறையினரிடம் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என செனட்டர் டத்தோ டாக்டர் அஹமத் அசாம் ஹம்சா விடுத்த பரிந்துரைக்கு ஃபுசியா இவ்வாறு பதிலளித்தார். மலேசியாவில் ஆண்கள் மத்தியில் கருவள சிக்கல் கவலை அளிக்கிறது. மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் ஐமான் அத்திரா சாபு அதிர்ச்சியூட்டும் அந்த தகவலை மேலவையில் வெளியிட்டார்.
மலேசிய மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியத்தின் ஆய்வகம் விந்தணு தொடர்பில் நடத்திய சோதனை தரவுகளை துணை அமைச்சர் அவையில் முன்வைத்தார். அதில் 60 விழுக்காடு ஆண்கள் கருவள சிக்கலை எதிர்நோக்கி இருப்பது அடையாளம் காணப்பட்டது. தம்பதியினர் மத்தியில் அந்த சிக்கல் அதிகரித்து வருகிறது. அதேவேளையில் கடந்த 40 ஆண்டுகளில் நாட்டில் பிறப்பு விகிதமும் சரிந்து வருகிறது. செனட்டர் டாக்டர் டொமினிக் லாவ் ஹோ சாய் வினவிய கேள்விக்கு ஐமான் இவ்வாறு பதிலுரைத்தார். ஆழ்கடலில் மின்வடத்தை நிர்மாணிப்பதற்கான பெரும்பாலான திட்டங்கள் அரசு நிதியில் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக தனியார் துறையினர் சொந்த நிதியில் அந்த திட்டங்களை மேற்கொள்வதாக தொடர்பு இலக்கவியல் துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். வர்த்தக மதிப்பு இருப்பதால் தொடர்புடைய நிறுவனங்கள் அந்த திட்டத்தில் ஈடுபடுவதாக துணை அமைச்சர் அவையில் விளக்கினார். அந்த கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிதியை சாராமல் அவை ஆழ்கடலில் மின்வடம் நிர்மாணிக்கின்றன. மேலவையில் செனட்டர் அப்பாண்டி முகமது முன்வைத்த துணை கேள்விக்கு பதிலளிக்கையில் தியோ இவ்விவரங்களை வழங்கினார். ஆழ்கடலில் மின்வடத்தை நிர்மாணிக்க அரசாங்கம் செய்திருக்கும் மொத்த செலவு பற்றி அறிய அப்பாண்டி விரும்பினார். நம்பிக்கையே மனித வாழ்க்கைக்கு அடித்தளம். அதற்கு மேலும் பலம் சேர்ப்பது தெய்வ வழிபாடுகளை முன்னிறுத்தும் திருவிழாக்கள். பங்குனி உத்திர தினமான இன்று பக்தர்கள் தங்கள் இறை நம்பிக்கையை வலுப்படுத்த ஆலயங்களை நாடியிருக்கின்றனர். நாட்டில் புகழ்பெற்ற மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய பங்குனி உத்திர திருவிழா தகவல்களுடன் நம் செய்தியாளர் பூன் சியோங் பிரேம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மாரான் மரத்தாண்டவர் ஆலயம் மலேசியாவில் நிறைந்திருக்கும் பக்தர்களின் நம்பிக்கையூட்டும் ஒரு தெய்வ தலம். கண்டோரும் காணாதோரும் கந்தவேலின் மீது வைத்த நம்பிக்கை அவர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றிட நாளெல்லாம் பக்தர் கூட்டம் மரத்தாண்டவரை வணங்க அலைமோதுகிறது. அதுவும் இந்த ஆலயத்துக்கென்றே புகழ்பெற்ற பங்குனி உத்திரத்தில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் அந்த வேளையே நெஞ்சில் பதித்திருப்போர் சொன்ன வேளையை சுமூகமாக முடித்து வைக்கும் சுப்பிரமணியன் அமர்ந்திருக்கும் திருத்தலம் இது. அவ்வகையில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஸ்ரீ மரத்தாண்டவரின் தரிசனத்தை பெற மக்கள் அலையென திரண்டனர். நேற்றும் இன்றும் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்றனர். 4500க்கும் மேற்பட்ட பால்குடங்கள் செலுத்தப்பட்டன. புனித யாத்திரை, காவடிகள், முடிக்காணிக்கை என மாரான் பங்குனி உத்திரம் மீண்டும் களை கட்டியது. இன்று வாரநாள் என்பதாலும் காலையில் மழை பெய்ததாலும் பக்தர் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டது. ஆனால் கருணையே வடிவான சிங்கார வேலனின் திருமுகத்தை காணும் வாய்ப்பை தவறவிடவில்லை பக்தர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தில் மக்கள் திரளாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம சக்தி வாய்ந்த முருகப்பெருமான அருள் பெற மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஏன் அந்த கோயிலுக்கு வருவேன்னா, என்னுடைய 2வது மகனுக்கு அஸ்துமா நோய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். ஸோ நம்ம முருகர் பெருமான்கிட்ட நான் வேண்டி அவருக்கு இப்பொழுது அஸ்துமா நோய் குறைவாக இருக்குது. நாங்கள் வருஷம் வரதுங்க. இது எவ்ரியே வந்துடுவோம், கரெக்டாக வந்துடுவோம். ரொம்ப அமைப்பாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆனால் வருஷம் நான் கண்டிப்பாக வந்துடுவோம். எப்படி இருந்தாலும் அது எங்களை என்ன பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பாக இந்த இதுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும். எங்களை வேலை இருந்தால் கூட அது எப்படின்னா கொண்டு வந்துடுது. எங்களை வருஷம் கரெக்டாக வந்துடுறோம். வந்திருக்கோம். ஆனால் மழை ரொம்ப பெய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நேற்றுலாம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி மழை காலையிலேருந்து அதான் பஸ் எப்போது மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷம் வேலை நேரம் அது சனி ஞாயிறுனா நிறையா வருவாங்க. மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தின் வரலாறு மிகவும் நெடியது. மரத்தில் இருந்து தோன்றிய இந்த ஆலயம் இன்றும் பலரின் வாழ்விலும் நம்பிக்கை ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது. எது நடந்தாலும் நடக்கட்டும், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் வெளிநாடுகளில் இருந்தும் மற்ற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் இங்கு மரத்தாண்டவரின் தரிசனத்தை பெறுகின்றனர். தெரியாது, பட் தாத்தாலாம் இங்கே உள்ளவங்க தான், இந்த இடத்துல உள்ளவங்க தான். ஸோ மரத்தாண்டவர்னாங்க அந்த ஒரு மரம், அந்த மரம் தான் இந்த ஹிஸ்டரியே. இந்த கோயிலில் வேண்டாம் கிடைக்காது எதுவுமே இல்லை. எனக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கு.
ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேரளில் இருக்கோம். கேரளிலேருந்து ஒரு வருஷம் கூட வராமல் இங்கே வந்துடுவோம். ஆக்சுவலி நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலேருந்து இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெரி பிளெஸ்ட். அண்ட் இங்கே என்ன வேண்டுனாலும் எங்களுக்கு நடந்துடும். இந்த கோயில் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. காலங்கள் மாறினாலும் அடியார்களின் அன்பில் உச்சி குளிர்ந்து கொண்டிருக்கும் மரத்தாண்டவர் மக்களுக்கு தொடர்ந்து அருள்பாலித்து வருகிறார். புண்ணியம் நிறைந்த பங்குனி உத்திரத்தில் நினைத்த காரியம் கைகூடவும் வாழ்க்கை நலம் வளம் பெறவும் அவரின் பொற்பாதத்தில் வேண்டுதலை முன்வைப்போம். பக்தர்களின் தோளில் எல்லாம் பால் காவடி ஆடி வரும் அவர் மனத்தில் எல்லாம் முருகன் சேவடி. இன்னல்கள் தீருகிறது, இன்பம் சூழ்கிறது என்பதற்கு குமரனை கும்பிட குழுமியிருக்கும் பக்தர் கூட்டமே சான்று பகர்கிறது. வழக்கத்தை காட்டிலும் இம்முறை கூட்டம் சற்று குறைவாக இருந்தாலும் மரத்தாண்டவர் மீது மக்கள் வைத்திருக்கும் அலாதி நம்பிக்கை நம்மை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அந்த கந்தவேல் அடியாரின் மனக்குறையை தீர்த்து அருள் புரிய வேண்டுவோமாக. ஆர்டிஎம்முக்காக புன்சம்பிரித். கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார். இவ்வேளையில் பேராக் பந்தாய் ரிமீஸில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலும் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சுற்றுவட்டார மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கந்தனின் அருளாசியை பெற்றுச் சென்றனர். பங்குனி உத்திர திருவிழா தொடங்குவதை குறிக்கும் வகையில் ஆலயத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முகூர்த்த கால் நாட்டப்பட்டது. காலை தொடங்கி பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி வந்ததாக ஆலய பொருளாளர் வடிவேலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். பங்குனி உத்திர திருவிழா இங்கு முதன்மை உற்சவமாகும். ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவும் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. அதேவேளை வட்டாரத்தில் உள்ள இந்தியர்களின் மேம்பாட்டுக்கான சமூக நடவடிக்கைகளிலும் ஆலய நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. பார்ப்புகழும் பங்குனியுத்திரம் தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த நாள் இதுவென தொன்மங்கள் கூறுகின்றன. எல்லா சிவ ஆலயங்களும் இன்று திருமண கோலம் பூண்டன. இந்து சமயத்தில் தெய்வ திருமணங்களுக்கு தனியிடம் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இல்லற துறவரத்தை கடைபிடிக்கும் வழிவகைகளை வள்ளுவர் வரையறுத்தார். 6ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் தீவிரமாக பரவத் தொடங்கிய காலம். தென்னாட்டில் சைவமும் வைணவமும் வேரூன்றி இருந்த வேளை துறவரத்தை அவ்விரு மதங்களும் வலியுறுத்தின. எனவே இல்லறத்தின் தன்மையை மக்களிடம் எடுத்துரைக்க தொன்மங்களில் குறிப்பிடப்பட்டபடி தெய்வ திருமணங்கள் ஆலயங்களில் நடைபெறத் தொடங்கின. ஆகமம் ஆகி அன்னிக்கும் ஆண்டவன்தானே பக்தர்களுக்கு வழிகாட்டி. பரமேஸ்வரன் பார்வதி, முருகன் தெய்வானை, திருமால் திருமகள் என எல்லா தெய்வங்களின் திருமணமும் பங்குனி உத்திர நாளில் நடைபெற்றதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வகையில் ஆண்டுதோறும் பங்சார் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பரமேஸ்வரனாம் ராமலிங்கேஸ்வரருக்கும் மலைவளர் காதலியாம் பர்வதவர்த்தினிக்கும் தெய்வ திருமணம் நடந்தேறுகிறது. பங்சார் ஆலயத்தில் இந்த திருக்கல்யாண வைபவமானது இன்று சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் தரிசித்தார்கள். இந்த திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தாலே நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணமாகும். கல்யாண தம்பதிகள் ஆன தம்பதிகள் திருமாங்கல்ய சௌபாக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வார்கள். இதெல்லாம் அடிப்படையான கருத்து. இதை வைத்து தான் நாம் இறைவனுக்கு இந்த திருக்கல்யாணத்தை செய்கின்றோம். இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. பிள்ளைகள் பெற்றோருக்கு திருமணம் செய்து வைக்கும் மனோபாவத்துடன் இந்த தெய்வ திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் 10 நாள் உற்சவமும் நடைபெற்று இன்றுடன் நிறைவடைந்தது. மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக 10 பேர் இன்று பதவியேற்றனர். அவர்களில் 3 புதிய முகங்கள். முந்தைய ஆட்சிக்குழுவில் அங்கம் வகித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மாநில ஆட்சிக்குழுவில் இணைந்த நம்பிக்கை கூட்டணியைச் சேர்ந்த ஒரே நிகராளியாக கசிடாங் சட்டமன்ற உறுப்பினர் சியா ஷூ சின் விளங்குகிறார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு பயணீட்டாளர் விவகாரம் மீதான ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அசஹான் சட்டமன்ற உறுப்பினர் ஃபைருல் நிசாம் ரோஸ்லானும் அயர் லிமாவ் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஹமீத் மைதீன் குஞ்சு பஷீரும் ஏனைய 2 புதிய முகங்கள் ஆவர்.
கடந்த வெள்ளிக்கிழமை மலாக்காவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற டத்துஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் பொருளாதார திட்டமிடல், நிதி, நில விவகாரம், அரசு சார்ந்த நிறுவனம், முதலீடு, தொழிலியல் மற்றும் நுட்ப தொழில் பயிற்சி, தீவெட் மேம்பாடு ஆகியவற்றை சார்ந்த ஆட்சிக்குழுவுக்கு பொறுப்பு வகிக்கிறார். கடேக் சட்டமன்ற உறுப்பினர் VP சண்முகம் இளைஞர், விளையாட்டு மற்றும் அரசு சார்பற்ற கழகம் ஆகிய பொறுப்புகளை கொண்டிருக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினராக நீடிக்கிறார். அவர்கள் அனைவரும் மாநில ஆளுநர் துன் முகமது அலி ருஸ்தாம் முன்னிலையில் இன்று காலை 8 மணி வாக்கில் பதவியேற்றனர். 10 ஆட்சிக்குழுவுக்கான துணை உறுப்பினர்கள் நாளை அறிவிக்கப்படுவர். மலாக்கா ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு பின்னர் அவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் சொன்னார். நம்பிக்கை கூட்டணியைச் சேர்ந்த நிகராளிகளை உட்படுத்திய ஆட்சிக்குழு துணை உறுப்பினர்கள் நியமனம் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் என்றார் அவர். அதனையடுத்து மலாக்காவில் புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மக்களின் சுமை குறைய வேண்டும், அதேவேளை அவர்களின் அந்திம கால சேமிப்பும் பாதிக்கப்படக்கூடாது. அதன் பொருட்டே ஊழியர் சேமநிதி வாரியம் புதிய தளர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஊழியர் சேமநிதியின் 2ஆம் கணக்கை அடிப்படையாக கொண்டு தனியார் பொருளக கடனுதவிக்கு சந்தாதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். 2ஆம் கணக்கில் உள்ள சேமிப்பை பிடிமான தொகையாக கொண்டு இந்த கடனுதவி அங்கீகரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி அதற்கான விண்ணப்பங்கள் திறக்கப்படும் வேளை 2 கட்டங்களாக அது செயலாக்கம் காணும் என EPF தெரிவித்துள்ளது. இதற்கு முன் வழங்கப்பட்ட EPF நிதி மீட்பு திட்டங்கள் அவர்களின் அந்திம கால சேமிப்பை கரைக்கும் வகையிலேயே இருந்தன. ஆனால் இந்த திட்டம் மக்கள் தங்களின் தற்காலிக நிதி நிலையை வலுப்படுத்திக் கொள்வதுடன் EPF சேமிப்பை தக்க வைக்கவும் வழிகோலுகிறது. அதேவேளை பெரும்பாலும் தனியார் பொருளக கடனுக்கு 8 விழுக்காடு வரை வட்டி விதிக்கப்படும் நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் 4 விழுக்காடு வரை மட்டுமே வட்டி விதிக்கப்படுகிறது. வரவேற்கத்தக்க ஒரு கோவிட் காலம் ஏற்படுத்திய வீழ்ச்சியில் இருந்து இன்னும் மீண்டு வராத மக்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. அரசாங்கம் இந்த EPF அக்கௌண்ட் 2 வச்சு ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமைச்சிருக்காங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இந்த பர்சனல் லோனை எடுக்க முடியும். அதற்கு குறைவான வயது உடையவங்க பிறகு அரசாங்கம் அறிவிக்கும். EPFல நம்ம பணம் அப்படியே இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் லாப ஈவு அந்த EPF பணத்தை இன்னும் அதிகரிக்கும். இந்த பர்சனல் லோனை 10 வருஷத்துல கட்டி முடிக்கணும். அதற்கு குறைவாக நம்ம கட்டி முடிச்சிட்டோம் சொன்னாக்கா EPFக்கு நம்ம பேங்க் மூலமா தெரியுப்படுத்தும். முதல் கட்டமாக தகுதியுடைய 40 வயதுக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் MBSB மற்றும் பேங்க் சிம்பானான் நேஷனல் பொருளகங்கள் வாயிலாக அதற்கு விண்ணப்பிக்கலாம். EPFின் 2ஆம் கணக்கில் குறைந்தபட்சம் 3000 ரிங்கிட் சேமிப்பை வைத்திருக்க வேண்டும். 2ஆம் கணக்கில் இருக்கும் சேமிப்பை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் வரை கடனுதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களுக்கு அதிக அளவு 10 ஆண்டுகள் வரை காலக்கெடு வழங்கப்படும். நீதிமன்ற அவமதிப்பு. முகமது நாகாஸ்வரன் முனியாண்டிக்கு 20,000 ரிங்கிட் தண்டம் விதித்து தீர்ப்பளித்தது கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம். தமது 3 பிள்ளைகளை கடத்தியதோடு முன்னாள் மனைவியின் அனுமதியின்றி மதம் மாற்றிய குற்றச்சாட்டை அவர் எதிர்நோக்கியுள்ளார். லோ சியூஹாங்கின் முன்னாள் கணவருமான முகமது நாகாஸ்வரனுக்கு எதிராக நீதிபதி எவ்ரோல் மேரியட் பீட்டர்ஸ் அவ்வாறு தீர்ப்பளித்தார். முகமது நாகாஸ்வரன் 14 நாட்களுக்குள் அந்த தண்டத்தை செலுத்த வேண்டும். தவறினால் இன்று தொடங்கி 14 நாட்களுக்கு அவர் சிறைவாசத்தை அனுபவிக்க நேரிடும். அவர் நீதிமன்ற நிர்வாகத்தில் தலையிட்டதாக நீதிபதி குறிப்பிட்டார். நீதிமன்றத்தை அவமதித்ததன் தொடர்பில் முகமது நாகாஸ்வரனுக்கு எதிராக வழக்கு தொடர லோ முன்வைத்த மனுவுக்கு முன்னதாக நீதிபதி அனுமதி அளித்தார். 2021 மார்ச் 31ஆம் தேதி தமது 3 பிள்ளைகளை தாம் தனியாளாக பராமரிக்கும் உரிமையை அளிக்கும் நீதிமன்ற உத்தரவு உள்ளதை லோ அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த உத்தரவை முகமது நாகாஸ்வரன் மீறி இருப்பதை லோ மனுவில் குறிப்பிட்டிருந்தார். 60 கிலோகிராமுக்கும் கூடுதலான எடையை கொண்ட கஞ்சாவை கடத்திய குற்றச்சாட்டை பட்டறையாளர் ஒருவர் பத்துபஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் எதிர்நோக்கியுள்ளார். 37 வயதான முகமது புர்ஹான் சாயிம் யோங்பேனில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்த குற்றத்தை புரிந்ததாக அறியப்படுகிறது.
ஒரு பிள்ளைக்கு தந்தையான அவர் 1952 அபாயகர போதைப்பொருள் சட்டம் பிரிவு 39B உட்பிரிவு 1 உட்பிரிவு A கீழ் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஜுபைடா மஹாட் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது முகமது புர்ஹான் புரிந்ததாக தலையசைத்தார். அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தில் இருப்பதால் முகமது புர்ஹானிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. இதனிடையே முறையான அனுமதியின்றி வட்டி தொழிலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு தம்பதி தங்களுக்கு எதிராக பேரா ஈப்போவில் உள்ள செஷன் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்தனர். நீதிபதி எஸ் புனிதா முன்னிலையில் அந்த குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் 51 வயது சாங் சியோங் சின்னும் அவரது 31 வயது மனைவி ஞாரினி சித்துமோராங்கும் அவ்வாறு வாக்குமூலம் அளித்தனர். இப்போ பண்டார் புலாய் ஜெயாவில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி காலை மணி 10:15 வாக்கில் ஃபட்மாவாத்தி ஹில்மி மற்றும் லிஸ்மா என்ற 2 அந்நிய நாட்டவர்களுக்கு அந்த தம்பதியர் முறையான உரிமம் இன்றி பணத்தை கடனாக கொடுத்ததாக நம்பப்படுகிறது. 1951 கடன் வழங்குவோர் சட்டத்தின் பிரிவு 5 உட்பிரிவு 2 கீழ் அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 லட்சம் ரிங்கிட் தண்டம் அல்லது 5 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அவை இரண்டும் அவர்களுக்கு விதிக்கப்படலாம். ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். RON 97, RON 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. RON 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரிங்கேட் 35 சென்னாக நீடிக்கிறது. RON 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கேட் 5 சென்னுக்கும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கேட் 15 சென்னுக்கும் நிலைநிறுத்தப்படுகிறது. பெட்ரோனேலா டவுனி 17 வயதிற்கும் கீழ்ப்பட்ட மகளிர் தேசிய காற்பந்து அணியை வழிநடத்தப் போகும் புதிய தலைமை பயிற்றுனர் அவர். FAM மலேசிய காற்பந்து சங்கம் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தோனேசியா பலேம்பாங்கில் கடந்த ஆண்டு அரங்கேறிய 18 வயதிற்கும் கீழ்ப்பட்டோருக்கான காற்பந்தாட்டத்தில் மலேயன் டைகர்ஸ் சிறப்பாக மிளிர அந்த அணியின் முன்னாள் துணை பயிற்றுனருமான பெட்ரோனேலா டவுனி பெரும் பங்காற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடைவு நிலையே இந்த நியமனத்திற்கு வழிகோலியதாக FAM-இன் நுட்ப பிரிவு தலைவர் ஸ்காட் ஓடுனேல் தெரிவித்தார். அத்துடன் டவுனி ஆசிய காற்பந்து கூட்டமைப்பின் பயிற்றுனர் உரிமத்தை கொண்டிருக்கிறார். நாட்டில் அந்த உரிமத்தை வைத்திருக்கும் ஒரே மகளிர் பயிற்றுனர் அவர் என ஓடுனேல் குறிப்பிட்டார். குறளும் விளக்கமும். குறள் 1289. மலரினும் மெல்லிது காமம், சிலரதன் செவ்வி தலைப்படுவார். காதல் இன்பம் மலரை விட மென்மையானது, அதனை அதே மென்மையுடன் நுகர்வோர் மிக சிலரே என வலியுறுத்துகிறது அந்த குறட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.